Hi students, welcome to my channel Education Corner. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 4ல் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியில் எக்ஸசைஸ் 4.5ல் ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சென்ட்ராய்டுனா என்ன, சென்ட்ராய்டு எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளும் ஒரு எக்ஸசைஸும். ஓகேவா? இப்போ அதே எக்ஸசைஸில் ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் சம் என்ன பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரையாங்கிள் LMN such that LM is equal to 7.5 cm, MN is equal to 5 cm and LN is equal to 8 cm. Locate its centroid. ஓகேவா? சென்ட்ராய்டை லொக்கேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், சொல்யூஷன் ரைட் பண்ணணும். ஓகேவா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ட்ரையாங்கிள் மேக் பண்ண ட்ரையாங்கிள் LMன்னு சொல்லியிருக்காங்க. அதில் LM is equal to 7.5 cm இவன் கொடுத்துருக்குது. MN is equal to 5 cm and LN is equal to 8 cm. இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சொல்யூஷனில் ட்ரையாங்கிள் LMNல LM is equal to 7.5 cm, MN is equal to 5 cm, LN equal to 8 cm. ஓகே, இப்போ இதுக்கு ரஃப் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணோம் இல்லையா? ரஃப் டயக்ராம். ஓகே, ரஃப் டயக்ராம் நம்ம எப்படி ரைட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு LM equal to 7.5 cm. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு LM தான் ட்ரா பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு MN equal to 5 cm. LN is equal to 8 cm. ஓகே, 8 cmங்கிறப்ப இந்த சைடு தான் லென்த் அதிகமாக இருக்கும். இது என்ன 7.5 cm, MN 5 cm and LN equal to 8 cm. ஓகே, ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம மெயின் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு LM equal to 7.5 cm நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, கரெக்டாக 0ல் நம்ம வச்சு பாயிண்ட் பண்ணிவிட்டு 0லேருந்து 7.5னா 7க்கு அடுத்து சின்ன சின்னதாக லைன் இருக்குல்ல, அந்த சின்ன லைனில் 5th லைன். ஓகேவா? அந்த 5th லைன் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், மற்ற லைன்லாம் கொஞ்சம் லென்த்து ஸ்மாலாக இருக்கும். ஓகே, 7.5னா என்ன, 0லேருந்து 7, 7லேருந்து 0.5ங்கிறப்ப 1 2 3 4 5. ஓகேவா? இதுதான் 0.5, 7.5. நெக்ஸ்ட்டு 7.6 7 8 9 and 10, 10ங்கிறப்ப 8 வந்துடும். ஓகேவா? கரெக்டாக 7.5ல் நம்ம டாட் வச்சாச்சு, பாயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதையும் ஜாயின் பண்ணுவோம். இப்போ நமக்கு LM லைன் ட்ரா பண்ணிட்டோம். LM equal to 7.5 cm ட்ரா பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு MN 5 cm. ஓகேவா? அப்போ MN 5 cmங்கிறப்ப நீங்கள் காம்பஸை எடுத்து ஸ்கேலில் கரெக்டாக 0ல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காம்பஸோட எட்ஜை நம்ம 0ல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. காம்பஸை அட்ஜஸ்ட் பண்ணி 5 cmக்கு நம்ம கரெக்டாக நம்ம அளவு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? 5 cmக்கு
காம்பஸில் நான் அளவு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ எம்ங்கிற பாயிண்டில் காம்பஸை நான் ஃபிக்ஸ் பண்ணி 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? ஆர்க் எப்போவும் லைட்டாகவே ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு LN = 8 சென்டிமீட்டர். ஓகேவா? LN 8 சென்டிமீட்டருங்கிறப்ப ஸ்கேலையும் காம்பஸையும் யூஸ் பண்ணி காம்பஸை வந்து ஒன்று எட்ஜை வந்து 0ல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னொரு பென்சில் உள்ள எட்ஜை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்கேலில் கரெக்டாக 8 சென்டிமீட்டர் காம்பஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக 8 சென்டிமீட்டர் நான் அளவு எடுத்துட்டேன். எயிட் சென்டிமீட்டர் கரெக்டாக நான் காம்பஸை யூஸ் பண்ணி அளவு எடுத்தாச்சு. இப்போ எல்லா ஃபிக்ஸ் பாயிண்ட்டை வச்சு இந்த ஆர்க் மேலேயே 8 சென்டிமீட்டர் எடுத்தோம் இல்லையா, அந்த அளவை மாற்றாமல் இன்னொரு ஆர்க் வந்து ட்ரா பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இந்த 2 ஆர்க்கும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு வந்து என்னன்னு நேம் வச்சாச்சு. ஓகே, இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த 2 எல்லுங்கிற பாயிண்ட்டையும் என்னங்கிற பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுங்கள். இது கரெக்டாக 8 சென்டிமீட்டர் இருக்கும். நீங்கள் வேணால் அளவு எடுத்து பார்த்துக்கோங்க. 8 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகேவா? எல்லுன்னு 8 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து எம்ங்கிற பாயிண்ட்டையும் என்னங்கிற பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுங்கள். இது கரெக்டாக 5 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ நமக்கு ரெக்வயர்ட் ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. நம்ம இப்போ தேவையான ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். LMN நம்ம சென்ட்ராய்டு கண்டுபிடிக்க பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ்னால் என்ன? ஏதாவது ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டோன்னா 2 சைடை எடுத்துக்கிட்டு அதுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ் ட்ரா பண்ணணும். இப்போ நம்ம LMங்கிற சைடையும் MNங்கிற சைடையும் எடுத்துக்குவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு LMங்கிற சைடில் வந்து பாதி அளவு என்ன, 7.5ல் பாதி வந்து 3.8. ஓகேவா? அதை விட கொஞ்சம் அதிகமாக, பாதி அளவோட கொஞ்சம் அதிகமாக எடுத்து எம்ங்கிற பாயிண்டில் வச்சு அதுக்கு அப்லையும் டவுன்லையும் 2 ஆர்க்கு ட்ரா பண்ணிட்டோம். ஓகேவா? அதே அளவை மாற்றாமல் எல்லுங்கிற பாயிண்டில் வச்சு காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணி அப்லையும் டவுன்லையும் ஆர்க்கு ட்ரா பண்ணிட்டோம். ஓகேவா? ஆர்க் எப்பவும் லைட்டாக இருந்தால் ஓகேவா? இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ LMங்கிற சைடுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டரோட மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நேம் வச்சாச்சு. ஓகேவா? அந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதுவும் இந்த LM லைனும் கட் ஆகிற இடத்துக்கு வந்து இதுதான் LMங்கிற லைனோட மிட் பாயிண்ட். ஓகே, MNங்கிற சைடுக்கு நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ் ட்ரா பண்ணணும். இப்போ இது வந்து 5 சென்டிமீட்டர் இதோட மொத்த அளவு. இதில் நம்ம பாதிங்கிறப்போ 2.5, அதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்தாச்சு. எடுத்து ஒரு பாயிண்ட்லேருந்து அப்லையும் டவுன்லையும் நம்ம ஆர்க் ட்ரா பண்ணிட்டோம். அதே அளவை மாற்றாமல் இன்னொரு பாயிண்ட் அனதர் பாயிண்டில் வச்சு அப்லையும் டவுன்லையும் ஆர்க் ட்ரா பண்ணிட்டோம். ஓகேவா? இங்கே ஆர்க் வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகலை, அதனால இந்த ஆர்க்கை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 2 ஆர்க்கையும் ஜாயின் பண்ணுவோம். இந்த 2 ஆர்க்கும் கட் ஆகிற பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணலாம். இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணால் நமக்கு இன்னொரு சைடுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் கிடச்சிருச்சு. இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டரும் MNங்கிற சைடும் கட் பண்ணுற பாயிண்ட்டு தான் MNங்கிற சைடோட மிட் பாயிண்ட். ஓகே, இதுக்கு வந்து நம்ம நேம் வந்து டீன்னு வச்சாச்சு. ஓகேவா? இந்த LMங்கிற மிட் பாயிண்ட்லேருந்து ட்ரையாங்கிளோட ஆப்போசிட் கார்னர், ஓகேவா, அது ரெண்டையும் ஜாயின் பண்ணால்
இதை வந்து நீங்கள் லைனாகவே மென்ஷன் பண்ணி காட்டணும். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸை டாட்டர் லைனில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரா பண்ணி காட்டுங்க. இப்போ இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டரும் எல்எம்ங்கிற சைடும் கட் ஆகிற பாயிண்ட்டுக்கு தான் மிட் பாயிண்ட்டுன்னு நம்ம சொன்னோம். அந்த ஈயும் அதோட ஆப்போசிட் கார்னர் என்னையும் ஜாயின் பண்ணோன்னா இஎன்கிற மீடியன் நமக்கு கிடைச்சாச்சு. ஓகேவா? இப்போ எல்எம்மோட மிட் பாயிண்ட் ஈயும் அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள வெர்டெக்ஸ் என்னையும் ஜாயின் பண்ணோன்னா அதான் இந்த ட்ரையாங்கிளோட ஒரு மீடியன். இஎன்கிற மீடியன் நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் மீடியன் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து எம்என்கிற லைனோட மிட் பாயிண்ட் என்னன்னா டி. இந்த டியையும் அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள வெர்டெக்ஸையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் நமக்கு எல்டிங்கிற மீடியன் நமக்கு கிடைச்சாச்சு. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு மீடியனும் கட் ஆகிற பாயிண்ட்டுக்கு தான் ஜி சென்ட்ராய்டு ஜின்னு டினோட் பண்ணுவோம். இப்போ இந்த ரெண்டு மீடியன் தெரிஞ்சாலே நமக்கு தேர்ட் மீடியனும் தெரிஞ்சிடும். ஓகேவா? அந்த ரெண்டு மீடியன் வழியாக தான் தேர்ட் மீடியன் வந்து பாஸ் ஆகும். ஓகே, இந்த தேர்ட் மீடியனும் இந்த ரெண்டு மீடியனோட சென்டர் பாயிண்ட் வழியாக தான் சென்ட்ராய்டு வழியாக தான் பாஸ் ஆகும். ஓகேவா? நமக்கு ரெண்டு மீடியன் கண்டுபிடிச்சாலே போதும் சென்ட்ராய்டு கண்டுபிடிக்க. ஓகே, நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி போட்டு காட்டியிருக்கேன். ஓகேவா? இப்போ ஜிங்கிறது தான் நமக்கு சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரைட் பண்ணோம். கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஸ்டெப் 1. ஓகே, ஸ்டெப் 1 என்னன்னா ட்ரா ட்ரையாங்கிள் LMN with LM equal to draw triangle LMN with LM equal to 7.5 centimeter. ஓகேவா? நெக்ஸ்ட் MN equal to 5 centimeter and to 5 centimeter and LN equal to 8 centimeter. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம் ஸ்டெப் 2ல. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? கன்ஸ்ட்ரக்ட் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஃபார் எனி 2 sides. ஏதாவது ரெண்டு சைட்ஸ்க்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம எந்த ரெண்டு சைட்ஸ் எடுத்துக்கிட்டோம்? LMக்கும் அண்டு MNக்கும் நம்ம கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3ல மீடியன்ஸ் வந்து பைசெக்டர்ஸை யூஸ் பண்ணி மீடியன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? ட்ரா த மீடியன்ஸ். அதுக்கு நேம் என்ன? LD and ME. ரெண்டு மீடியன் நம்ம ட்ரா பண்ணோம். லெட் தம் ரெண்டு மீடியனும் மீட் பண்ணுற இடத்துக்கு G, அதான் சென்ட்ராய்டு. ஓகே, ஸ்டெப் 4ல G is the centroid. C. ஓகேவா? centroid of the triangle LMN. கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ரைட் பண்ணிட்டோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம ட்ரா த மீடியன்ஸ் வந்து LD
என் தான் நம்ம மீடியன்ஸ் ட்ரா பண்ணிடணும். ஓகே, ஒன்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நம்ம ஸ்டெப் 3ல வந்து எல்டிங்கிற மீடியனும் என்இங்கிற மீடியனும் தான் நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ ட்ரா த மீடியன்ஸ் LD NE, let them meet at G. மீட் பண்ணுற பாயிண்ட் G is the centroid of the triangle LMN. ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ரைட் பண்ணியாச்சு. இந்த ஜாமெண்ட்ரியில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனல் தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம சேனலுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஜாமெட்ரியை பொறுத்தவரையும் நீங்கள் ட்ரா பண்ணி பாருங்கள். ட்ரா பண்ணுறப்பயே நீங்கள் அதை புரிஞ்சுட்டே ட்ரா பண்ணுங்கள். பண்ணிங்கனாவே கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்களாவே ஓனர் ரைட் பண்ணிடலாம். ஓகேவா? எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ரைட் பண்ணாமல் ஜாமெட்ரியை மட்டும் ட்ரா பண்ணிகிட்டே விட்டுருவீங்க. எப்போவுமே கன்ஸ்ட்ரக்ஷனும் ரைட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து சென்டம் எடுக்கிறதுக்கு, பாஸ் மார்க் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து புரிஞ்சு ஜாமெட்ரியை ட்ரா பண்ணிட்டாவே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளாவே ரைட் பண்ணிடலாம். Okay students, do you understand now? Thank you. Have a nice day.